கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் அரியலூரில் இருக்கிற அன்பு சகோதரி மேரி என்பவர்களுக்காக, அவங்களுடைய குடும்பத்திற்காக, அவங்களுடைய மகன் 19 வயது எட்வின், அன்பு மகள் எஸ்தர், இவர்கள் ரட்சிக்கப்படணும், அவருடைய படிப்பு எதிர்காலங்களில் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. இவங்களுக்காக என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, அரியலூரில் இருக்கிற இவர்களுடைய கரம் தொடட்டும் அப்பா. அன்பு சகோதரி மேரி சகோதரிக்காக, இவருடைய பிள்ளைகளுக்காக, எட்வினுக்காக, எஸ்தருக்காக நான் மிகுந்த கருஷனையோடு கூட நானும் கிராஸ் டிவி ஜெப பங்காளர்களும் இணைந்து ஜெபிக்கிறோம். தேவரீர் ஒரு விசை மனம் இறங்குவீராக அப்பா. பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய படிப்பு எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. நீர் அப்படி செய்வீராக. ஏசாயா 54:13 உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரியதாக இருக்கும். இந்த வார்த்தை பலிப்பதாக செய்கிறதற்காய் நன்றி நன்றி நன்றி. என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபித்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, என்னை நோக்கிப்பார். நம்ம இன்றைக்கி எல்லாருமே பிரச்சனைகளை தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நான் உங்களை பார்த்து ஒரு காரியம் சொல்லட்டும். பிரச்சனைகளையே நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை மாறவே மாறாது. பிரச்சனையை பார்க்காதீங்க, பிரச்சனைகளை மாற்றுகிற சர்வ வல்லமையில் தேவனை பாருங்கள். உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன். பிரச்சனை இல்லாத ஒரு மனிதனை, பாடுகள் இல்லாத ஒரு மனிதனை, ஒரு மனுஷன் உங்களால் சொல்ல முடியுமா? எல்லா மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு பாடுகள் உண்டு. ஆனால் பாடுகளில் நம்ம எப்போவுமே நம்ம படுற கஷ்டத்தை, பாடுகளையே பார்த்துக்கிட்டு இருந்தோன்னா அதுலேருந்து விடுதலையே பெற முடியாது. ஆனால் அதை பார்க்குறத நிப்பாட்டிட்டு கர்த்தரை நோக்கி பாருங்கள். நீங்கள் எப்போல்லாம் கர்த்தரை நோக்கி பார்ப்பீங்களோ, எப்போல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவீங்களோ, அப்போல்லாம் கர்த்தர் உங்களை விடுவிப்பா. எல்லா பிரச்சனைகள் மாறும், எல்லா கஷ்டங்கள் மாறும், எல்லா நிந்தைகள் மாறும், எல்லா அவமானங்கள் மாறும். நிச்சயமாக ஒரு ஆள் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. வேதம் சொல்லுது, சங்கீதம் 50:15, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா. நான் சொல்லட்டுமா? ஆண்டவரை மட்டும் நோக்கி பாருங்க. அடுத்தது என்ன நடக்கும் தெரியுமா? நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்க. ஏன்னா அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன். ஒரு முறை ஒரு விதவை தாயார் என்னிடத்தில் கண்ணீரோடு ஜெபிக்க வந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், பிரதர், என் கணவர் இருக்கும் பொழுதே வீடு லோனில் இருக்குது, எல்ஐசி லோனில் இருக்குது, எங்களால் லோன் கட்ட முடியலை. எங்களை பார்த்துட்டு இருக்கிற அத்தனை ஜனங்களும் நாங்கள் அழிஞ்சிருவோம், நாசமாயிருவோம், எங்க வாழ்க்கை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற சிச்சுவேஷனில் எங்கள் வீட்டில் எல்ஐசிக்காரங்க வந்து ஒரு நோட்டீஸ் ஒட்டிட்டு போயிட்டாங்க, இந்த வீடு ஏலம் விட போகிறது, இந்த பணத்தை கட்டலைன்னா இந்த வீடை சப்தி பண்ணிடுவோம், நோட்டீஸ் ஒட்டிட்டு போயிட்டாங்க. அந்த நோட்டீஸை பார்த்து எல்லாருக்கும் சந்தோஷம் பிரதர், எல்லாருக்கும் ஆனந்தம். நாங்கள் அள்ளிக்கிறதில்ல, எங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் சந்தோஷம். நான் சொன்னேன், இல்லை சகோதரி, அவங்க நடுவில் உங்களை மேன்மையப்படுத்துவா. யோசுவா 3:7
அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணின தேவன் யோசுவா 4:14 அப்படியே மேன்மைப்படுத்தினான். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவா, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவா. நான் ஜெபம் பண்ணி அவங்கள அனுப்பினேன். ஆண்டவருடைய கிருபையினால் அடுத்த மாதம் வந்தாங்க. பிரதர், என் மகனுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் வேலை கிடச்சிட்டு, கவர்மெண்ட் வேலை கிடச்சிச்சு. ஸோ நாங்கள் அந்த ஆஃபீஸர்கிட்ட போய் சொன்னோம், என் மகனுக்கு வேலை கிடச்சிட்டு நீ டியூவெல்லாம் ஒழுங்காக கட்டுவோம். அவங்க எங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. அந்த ஐடியா படி அந்த நோட்டீஸை எடுத்துட்டாங்க. லோனை கட்டுறதுக்கு கர்த்தர் வழிவாசலை ஏற்படுத்தி கொடுத்தான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவரை நோக்கி பாருங்கள். சத்துருகளுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார். ஆண்டவரை நோக்கி பாருங்கள். உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். ஆண்டவரை நோக்கி பாருங்கள். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். ஆண்டவரை நோக்கி பாருங்கள். நன்மையும் கிருபை உங்களை தொடரும். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் எந்த மனுஷனை நோக்கி பார்க்க மாட்டேன். சங்கீதம் 60:11, சங்கீதம் 108:12. இக்கட்டு காலத்தில் கர்த்தர் உதவி செய்வான். மனுஷனுடைய உதவி வெறுதான். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. உதவி செய்யுங்கன்னு கூப்பிடுங்க. நிச்சயம் ஆண்டவர் உதவி செய்வான். மத்தேயு 15:23 அந்த கானானிய தாயார் இயேசுவிடத்தில் வந்து கதறினாள், இயேசுவே, எனக்கு மனம் இறங்கி உதவி செய்தருளும், எனக்கு உதவி செய்தருளும். உதவி செய்கிற வரைக்கும் அவள் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறா. சிஸ்டர்கள்லாம் சொல்கிறாங்க, ஆண்டவரே, இவள் பின்தொடர்ந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறா, இவளை அனுப்பிவிடும். எப்படி அனுப்புகிறாரு? மத்தேயு 15:28 ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்பினபடி உன் மகளுக்கு ஆக கடவுது. நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் விரும்பின காரியம் உங்களுக்கு நடக்கும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், எனக்கு உதவி செய்வதற்கு உங்களை தவிர எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும். சங்கீதம் 34:5 அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனுடைய இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி விடுவித்தான். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனையில் இருந்தாலும் சரி, ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க. ஒரு பெரிய விடுதலையை, ஒரு பெரிய நன்மையை கர்த்தர் உங்களுக்கு செய்வதை நீங்கள் காண முடியும். ஆண்டவர் இருக்காங்க. ஏன் கவலைப்படுறீங்க? என் கூட இணைந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவீர்களா? அன்பின் பரலோக பிதாவை, உம்மை நோக்கி கூப்பிடுகிற இவர்களுக்கு என் தேவனாகிய கர்த்தர் மனம் இறங்கி ஒரு அற்புதத்தை செய்தருளுவீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்கள் ஆளுகை கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரத்தை கொடுக்கிற தெய்வன் நீரல்லவா. கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகளுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். என்னை நோக்கி கூப்பிட்டு நான் உன்னை விடுவிப்பேன். என்னை மகிமைப்படுத்துவா. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.